வணக்கம். நார்மலாக குழந்தைங்கள எத்தனை மாதத்துலேருந்து உட்கார வச்சு பழக்கலாம்? எப்போ குழந்தைங்க தனியாக அவங்களே உட்காருவாங்க? பேரண்ட்ஸ் நம்ம என்ன சப்போர்ட் பண்ணணும் குழந்தைங்க உட்கார்றதுக்கு? அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6 மாதத்துலேருந்தே குழந்தைங்க தனியாக உட்காந்து பழக ஆரம்பிச்சிருவாங்க. சில குழந்தைங்க 9 மாதம் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைங்கள எப்போ உட்கார வச்சு பழக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தலை நின்னதுக்கப்புறமா 4 மாதம் முடிவில் இல்லை 5 மாதத்தோட ஆரம்பத்தில் இருந்து நம்ம உட்கார வைக்க ஆரம்பிக்கலாம். குழந்தை உட்கார்றதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடி மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும், கோஆர்டினேட்டடாக இருக்கணும். அப்போ தான் குழந்தைனால உட்கார முடியும். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மசில்ஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை மேலே பார்த்து படுத்திருக்கும் போதே நம்ம நிறைய டாய்ஸ் காமிக்கிறோம், நிறைய விளையாட்டு காமிக்கிறோம். அப்படிங்கிறப்போ குழந்தைங்க அந்த டாய்ஸ்க்காக ரீச் பண்ணுறாங்க, ஜாலியாக விளையாடுறாங்க. அப்படிங்கும்போது கையை காலை உதச்சிக்கிட்டு விளையாடுவாங்க இல்லையா? அந்த சமயத்தில் குழந்தைங்களோட டம்மி மசில்ஸ், வயிற்று பகுதியில் இருக்கிற மசில்ஸும் சரி, சைட் மசில்ஸ், ஷோல்டர் மசில்ஸ், இப்போ அந்த பொம்மைக்காக ரீச் பண்ணும்போது அவங்களோட செஸ்ட் மசில்ஸ், இது எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டம்மி டைம். குழந்தைய குப்புற போடுறது. குழந்தை குப்புற இருக்கும்போது குழந்தையோட நெக் மசில்ஸ், ஷோல்டர் மசில்ஸ், பேக் மசில்ஸ், இது எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். குழந்தைய உட்கார பழக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டம்மி டைம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது. 1 மணி நேரங்கிறது ஒரே ஸ்ட்ரெச்சில் இல்லைங்க. நீங்கள் 10 மினிட்ஸாக ஹோல் டே குழந்தை முழிச்சிருக்கும் போது நம்ம டம்மி டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படியெல்லாம் நம்ம குழந்தைய உட்கார வச்சு பழக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கும் போது நம்மளோட மடியில் குழந்தைய கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பழக்கலாம். ஃபியூ மினிட்ஸ் நம்ம உட்கார வச்சா போதுமானதாக இருக்கும். ஆரம்பத்தில் குழந்தையோட நெஞ்சு பகுதியில் நீங்கள் கை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் ஆக ஆக குழந்தை கொஞ்சம் பேலன்ஸ் கெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அவங்க குழந்தையோட இடுப்பு பகுதியில் பிடிச்சிக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளோரில் உட்காந்துக்கிட்டு நம்மளோட 2 காலுக்கு நடுவுலையும் குழந்தைய உட்கார வச்சுக்கலாம். உட்கார வைக்கும்போது குழந்தைக்கு விளையாட்டு காமிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தையோட ஐ லெவல்ல இருந்து நம்ம விளையாட்டு காமிக்க ஆரம்பிக்கணும். குழந்தைங்க பொம்மை காமிக்கும் போது, தலை தூக்கி பார்க்கும்போதோ இல்லை அதை பிடிக்க ட்ரை பண்ணும்போதோ அவங்களோட பாடி அட்ஜஸ்ட் ஆகி அதுக்கான பேலன்ஸாக குழந்தைங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ஒரு மெத்தட் தான் கார்னர் சிட்டிங். வீட்டோட ஒரு மூலையில் குழந்தைய உட்கார வைக்கிறது. ஆரம்பத்தில் இதுவுமே குழந்தைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் சைடில் பில்லோஸ் வச்சுக்கிட்டு குழந்தை விழாமல் பார்த்துக்கலாம். இந்த பொசிஷன்ஸ்லாம் குழந்தைங்களை உட்கார வச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் குழந்தைனால உட்கார முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா குழந்தைய ஃப்ளோரில் உட்கார வச்சு பழக்கலாம். அவங்கள சுற்றியும் பில்லோ ட்ரையாங்குலராக வச்சுக்கலாம். பட் நீங்கள் கூட இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபீடிங் பில்லோஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தைங்கள நிறைய நேரம் உட்கார வைக்கும்போது அவங்க தனியாக உட்காந்து பழகிடுவாங்க. ஆனால் படுக்கையிலிருந்து எழறது சில குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் நீங்கள் குழந்தையோட கையில் உங்களோட கையை கொடுக்கும்போது அவங்க புல் டு சிட்னு சொல்லுவாங்க. அவங்களே பிடிச்சி எழ ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம குழந்தையோட கையை மென்மையாக பிடிச்சி மேலே தூக்கலாம். பட் இதை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓவராக புல் பண்ணிடக்கூடாது. இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை குழந்தைய தூக்கும் போதும் நீங்கள் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூக்கிக்கலாம். அதே மாதிரி கீழே வைக்கும்போது சைடில் டேர்ன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நேராக படுக்க வைக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத கற்றுப்பாங்க. சிட்டிங்கிலிருந்து அடுத்த பொசிஷன் அவங்களுக்கு மூவ் ஆகுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 9 மாதத்துக்கு அப்புறமும் குழந்தை இண்டிபெண்ட்டாக உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவசியம் உங்களோட குழந்தைங்களோட டாக்டரையோ இல்லை ஆக்குபேஷனல் தெரபிஸ்டையோ அவசியம் கன்சல்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.